ரொம்ப ஐரணியான மேடையாக பார்க்குறேன். வெற்றிமாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிக்காரர்கள். ஜான் விஜய் இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னால் இன்டர்வியூவில், அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு. தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்கப் போவனும் நானே. இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது. எப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனாக நான் அப்படி பார்க்கல. ஏன்னா தினகரை வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டராக நான் பார்த்துட்டேன். எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் வில் நாட் டாக் லவுட்லி. மேலே ஒன்று இருக்கும், ஆனால் கீழே சப்டெக்ஸ்டில் ஒரு கதை சொல்லுவான். இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன். குடி மனிதம் தோன்றதுலேருந்து குடி இருக்கு. இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவாவில் வந்து போர்த்துகீஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த விதையிலிருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆதியில் இருந்துச்சு. அதாவது வந்து எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஆக்சுவலாக சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும். எனக்கு நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மது குழப்பம் வந்தால் பிறகு நான் நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருவேன், கவலைப்படாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் வந்து அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ குடி அப்படின்னும் ஒரு சமூகம் எப்படி பார்க்குறதுன்னா வந்து ஒரு காரி துப்புனை எச்சல் போல தான் ஒரு குடியை பார்க்குறது. மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட், ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். ட்ரைபல், எல்லா ட்ரைபலும் இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்க 6 ட்ரைபல்ஸ் இருக்காங்க. நம்ம அதில் தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க. அந்த குறும்பாவில் 2 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்குது. ஆனால் அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு. அப்போ அந்த வழிபாடுக்கு படைக்கிறது வந்து மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ளே வேட்டையாடப்படுறாங்க. நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து அதை சொசைட்டலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரோமானியர்கள் வந்து அவ்வளவு குடியிலே இருந்ததாங்க. முகலாய நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அப்ஸ்டேலாம் அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க. சில பேர் வந்து இன்டெல்ஜ் பண்ணாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸு. நீங்கள் வைன் செல்லாரை வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டனில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து அவனுக்கு வந்து கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கோ இல்லையோ, கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை வந்து அவன் செல்லரில் வைக்கிறான். சில நேரங்களில் வந்து அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வைனை ஆக்கிக்கிறான். ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்குது. ஸ்காட்லாண்டு முழுதும் நான் போகும்போது தேடி டெலவேர் எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே வந்து ஒரு விதமாக மது இல்லாத இடமே இல்லை. மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில். ஆனால் நான் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படி தான் ஆரம்பிக்கணும் இப்போ நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னையை கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னை பொறுத்தல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா, சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் வாங்குற காசு இருக்கும். மோஸ்ட்லி ஓல்டு மங்கு 2 டாக்டாய்ஸ் கொசுவத்தியோடு உள்ளே போவேன். என்னை பேச ஆரம்பிச்சபோது சினிமா பேச ஆரம்பிச்சிடும்.
சிவாஜி பேசுவோம், பாலச்சந்தர் பேசுவோம், பாரதிராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் யாருன்னு கேட்டால் அந்த கொசுத்தல் தான். ஸோ எங்கள் பக்கத்தில் 2 கொசுவத்தி ஏரியும் ஒரே ஒரு குவார்ட்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். எங்கேருந்தோ ஒரு குவார்ட்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பித்தேன். நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடெக்னிக்கில் வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினு தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயர் முழு குடி. டேய் நீ என்ன பாடல, அப்படியே அவன் போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் பொண்ணை போல ஆத்தா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும். எப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போர் அடிக்குது. இந்த குடிகளது நோயாகும் மனிதர்களை நீங்க 99 விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸா இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? பிரான்சிஸ் கிருபா இதே மடியில் உட்கார்ந்துருக்கும் போது பிரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிருக்கான், நான் உட்காந்துருக்கேன். பிரான்சிஸ் இங்கே வந்து உட்காந்து அவன் பேசுகிறான். நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன். நான் வெளியே போன பிறகு என்னடா மகனே இப்படி பண்ணுறடா அப்படின்னு. எவ்வளோ பெரிய கவிஞன்டா. இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்ரமணியன் மிகப்பெரிய எழுத்தாளன், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிறோம். எப்படி படிச்சுக்கிறோன்னா விழுந்து படிச்சுக்கிறேன் சங்கர் கன்னி. என்கிட்ட ஒவ்வொரு தடவை வந்து சங்கர் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன், சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சிட்டு போயிட்டான். அப்போ ஏன் அடிக்ஷனுக்குள்ள போனான் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக படிக்கும். நம்ம வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள, ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம். இந்த படம் பார்த்து வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை, எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாமே அடிக்ஷன் தான். போன் அடிக்ஷன். இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல. தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல. என்ன என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதை விட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ ஒருத்தி அழகு லட்சணமா இருக்கான். அவ வந்து ஒரு 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 கேவலமான ஓத்தாங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பாடிச்சுக்கிட்டு அவ உதரெல்லாம் கடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றல. நண்பர்களை இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்கிறேன். அடிக்ஷன் எங்க இல்லை? இந்த வரப்போது இந்த ஐபிஎல் வரப்போகுது. நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேரம் போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம். டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோட வந்து ஆடுவார். நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் எத்தனை வாட்டி தோற்றுருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாக்க திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா? ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்ட்போர்டை வச்சு அதில் இருந்து பால் ஊற்றுறது அடிக்ஷன் கிடையாதா? எது அடிக்ஷன் இல்லை? எனக்கு கல்யாணம்னா, எனக்கு பட்டுப்படவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னால் அதுவும் அடிக்ஷன் தான். when we are so obsessed with something, it is called addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன். அவங்க ரொம்ப ஐ ஷுட் தேங்க் யூ. அந்த படத்தில் அப்படி இந்த நோயின்னு சொல்கிறாங்களா, அது அடிக்ஷன் ஆகி நோய் ஆன பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது, நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்.
That is a point. I don't call it as a disease. I may even call it as a noble disease. நான் பார்த்துருக்கேன் ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட்டு தான். அவன் வந்து யாராவது பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்து, ஒரு அழகான பெண் இருந்து, அம்மா இருந்து, அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான். நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சு கத்தாங்கப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவார். அந்த ஈவினிங் முடியல. நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு, காலையில் நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ளைலாம் பேசுறாரு, நைட்டானா அவன் குடிச்சிட்டு வந்து. ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன் நான் அவர் ஒரு பெரிய குடிக்கிறாரு. நான் செஞ்சிருவேன் கொஞ்சம் அவர் பயந்து அட்ஜஸ்ட் பண்ணல. அப்போ நான் பார்க்குறேன் இந்த சமூகத்தில் யாரு குடிக்கிறதில்ல. நான் அதான் சொல்கிறேன், நான் பெரிய குடிக்காரன். ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு. அது வந்து குரசவம். மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சிட்டு அதான் சைட் டிஷ் எனக்குலாம் போட்டு சைட் டிஷ். அதான் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனது அவர் தான் வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் எங்கேதான் நடக்கும். நான் சொல்றேன், ஒன்ஸ் இன் a while I just go out actually. ஏன்னா ரொம்ப சீரியஸாக பேச முடியாது. ஏன்னா திடீர்னு ரஞ்சித் படப்படப்பட பேசிட்டே இருந்தான். என்ன எப்படி பேசுறான், சீரியஸாக பேசுறான்னு அப்படி I cannot talk that. ஸோ பரவாயில்ல, சின்ன கான்ட்ரவர்சி வார்த்தை அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் ஏதாவது. அப்போ ஸோ வி ஹாவ் டு திங்க் வெரி சின்சியர்லி. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துகிட்டே இருக்கான் வீட்டில். புளிஞ்ச கரிசி 24ஆம் தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண வச்சுக்கேன். ஏங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் நான் சொல்லிட்டேன். அவன் எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் என்ன பண்ணுறான், தான் முதல் படம் எடுக்கும்போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு. எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டை வச்சு ஒப்பேத்திடலாம், ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி எதாவது பண்ணிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம், இப்படிலாம். அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆற்று மூலியமா ஒத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பேர் பண்ணிட்டு யோசிக்கிறான். அவனுக்கு வந்துடும், ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை நான் புரோட்டாகனிஸ்டாக, நான் ஒரு கதாநாயகன் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போன மனிதர்கள் இருக்காங்க. இப்போ பாருங்க, அந்த நான் சொன்ன அந்த பிரான்சிஸ் கிருபா, அவன் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போய் வர முடியல. 99 விழுக்காடு அந்த இடத்துக்கு போன பிறகு அவங்களால வர முடியல. ஸோ ஒரு குடிகாரர்கள் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றும் இல்லை, கனடா நாட்டில் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் அங்கே இருந்த மனிதர்கள், அமெரிக்கா நாட்டினோட அங்கே இருந்த செவ்விந்தியர்களை நம்ம போயிட்டு கொன்று இழுத்து அவங்களை ரோட்டில் விட்டுட்டு குடியை வாங்கி கொடுத்தோம். அவன் நிலத்துல மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு, எப்படி வெள்ளைக்காரன் வந்து நம்ம நிலத்தை பறிச்சான் பாருங்க, பறிச்சுட்டு அவனுக்கு குடியை வாங்கி கொடுத்தான். நண்பர்களே, இங்கே கனடா போனீங்கன்னா இங்கே என்ன ட்ரிபிள்ஏ இருக்கு, அங்கே அவ்வளவு ரீஹாப் சென்டர்ஸ் இருக்கு. காலையில் 7 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அந்த குளிர்லையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பாங்க. பனியில் கிடக்கிற ஆளுங்க நான் பார்த்துருக்கேன். ஏன் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப தள்ளி போயிட்டு ஒரு காரி துப்புற மாதிரி ஒரு குடிகாரம் படுத்திருக்கும் போது அப்படி பார்த்து போயிடுறோம். அவன் ஒருவேளை பிரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம். பிரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தான்னா, நீங்கள் பிரான்சிஸ் கிருபாவுடைய லைஃப்பை போயிட்டு நீங்கள் போய் பார்க்கணும். அதுக்கு யாராவது நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். ஒரு குடிகாரர்களாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன். அதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்கேன். அந்த படத்தினுடைய முதல் பகுதியில் வந்து ஒரு கதைக்கு தேவையான எஸ்டாபிளிஷ்மெண்ட் மட்டும் அவன் பண்ணியிருக்கான்.